ஏற்கனவே இந்த சட்டம் 2010 கொண்டு வந்து 16, 18, 20 3 தடவை திருத்தம் பண்ணியிருக்கு. இதில் மிக முக்கியமானது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் தொண்டு நிறுவனம் அனுமதி வாங்கி அவங்க கணக்கு நம்ம எல்லா வருமானம் பெறுறவங்க வருமான வரி சட்டத்துக்கு கீழே கணக்கு கொடுக்கறது போல வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்குகிற தொண்டு நிறுவனம் கணக்கு அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் தவறு இருந்துன்னா அவங்கள என்ன செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். இது திட்டமிட்டு இப்போ நீங்கள் நம்ம ஊரில் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குது, அது ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுது, அதில் ஒரு தவறு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை சொல்லி அதை முடக்கிட்டு அந்த சொத்து அவ்வளோ அரசு எடுத்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு தானே போனோம். அவங்க இந்த நாட்டில் இந்த சேவியர்ஸ் காலேஜ் ஆரம்பித்து இந்துக்கள் தான் படிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களை தவிர யாரும் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? இந்த மாவட்டத்தில் படிச்சிருக்கக்கூடியதில் 82% பேர் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் தான் படிச்சிருக்காங்க. 82% பேர். சேவியர்ஸ் காலேஜ், சாரா டக்கர் காலேஜாக இருக்கட்டும், ஜான்ஸ் காலேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களில் எங்கேயாவது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் இக்னேசியஸ் ஸ்கூலை எடுத்துக்கிட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த பத்திரிகையாளர் வீட்டு பிள்ளைகள்லாம் குறைஞ்ச கட்டணத்தில் மேக்சிமம் அங்கே தான் படிக்க. அப்போ அப்படி கடவுளுக்கும் கட்டுப்பட்டு சட்டத்துக்கும் உட்பட்டு செயல்படுகின்ற நிறுவனத்தை குறி வச்சு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொடுக்கறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ₹1 மானியம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் கேளுங்க. யூஜிஎஸ்லேருந்து ₹1 கொடுக்கலையா? கொடுக்காம என்ன பண்ணுறாங்க தெரியுமாங்க? சிஆர்எஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க அங்கே உள்ளுக்குள்ள போய் ஏதோ நலத்திட்டம் செய்த மாதிரி அங்கே பிரெயின் வாஷ் பண்ணி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. அதே போல தான் இந்த கல்வி நிறுவனங்களை அரசே எடுத்து அவங்க கையில் கொடுத்து அவங்க பாட்டுக்கு போயிடும். அதனால்தான் இது நீங்கள் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம படிப்பு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய, நான் படிச்சிருக்க மாட்டேன், தம்பி ஜான்ஸ் காலேஜில் படிச்சிருக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசமாக தான் இருக்கும். நான் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம முதல் இடத்துல படிப்பில் இருக்கோம். அப்படின்னா இந்த தொண்டு நிறுவனங்கள், இந்த கல்வி ஸ்தாபனங்கள் தான். அவங்களுடைய ஒத்த நோக்கம் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை % பேர்கள் தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, நம்முடைய முஸ்லீம் மக்களை படிக்கிறதுக்கு அனுமதிக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் இந்தியாவிலேயே அந்த ஒரு மாநிலத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு ஒன்று தான், நாங்கள் படிப்போம், நீ அடிமையாக இருக்கணும். அதே தானே இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை 3, 5, 8 ஃபெயிலானால் திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. அதுதானே முதல்வர் எதுக்காரு? அதுக்கு தானே கல்விக்குள்ள நிதியை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆகவே இந்த அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைச்சி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி.